வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. ஆழ்கடல்ல எண்ணெய் மற்றும் எரிவாயுவை எடுக்கிறதுக்கான திட்டத்தை ஓஎன்ஜிசிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தினால தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுல தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இன்ஃபோ 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இது இன்ஃபோ 366. ஆழ்கடல்ல எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கிறதுக்கான திட்டத்துக்கு ஓஎன்ஜிசிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் 28 இடங்களில் இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 4 இடங்களில் இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. கன்னியாகுமரியில் 3 இடமும் சென்னையில் 1 இடமும் அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க. இதில் கன்னியாகுமரியில் ஒதுக்கியிருக்கக்கூடிய 27,154 சதுர கிலோமீட்டர் இடமும் சென்னைக்கு பாத்தீங்கன்னா 5,330 சதுர கிலோமீட்டர் இடமும் ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஒரு எரிவாயு திட்டத்துக்காக, ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டத்துக்காக ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா 32,485 சதுர கிலோமீட்டர். இது திண்டுக்கல்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய 8 டிஸ்ட்ரிக்டோட ஒட்டுமொத்த பரப்பளவை பாத்தீங்கன்னா ஈடு செய்யும். ஸோ இந்த அளவுக்கு இடங்களை கொடுத்து தான் ஆழ்கடல்ல எண்ணெய் மற்றும் எரிவாயுவை எடுக்க போறாங்க. சரி, இந்த ஒரு திட்டத்தினால தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கு, மீன்வளத்துறைக்கும் சரி, மீன் வளங்களுக்கும் சரி, மீனவர்களுக்கு அது மட்டும் இல்லாம கடலோர பகுதிகளுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மீனவர்களோட பாதிப்புகள்லாம் என்னவா இருக்கும் இந்த ஒரு திட்டத்தினால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க வழக்கமா மீன் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த ஒரு திட்டம் செயல்படுத்த போறாங்க. அதுக்கான கட்டமைப்புகளை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி ஸ்ரீலங்காவுக்கு போய் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு தமிழக மீனவர்களை கைது செய்யறதோ, அவங்களோட மீனவர்களை நம்ம கைது செய்யறதும் அப்படின்றது ரொம்பவே வழக்கமான ஒரு விஷயமா பிரச்சனையா போயிட்டே இருக்க சமயத்துல அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் வாட்ச் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியுமே இந்த ஒரு திட்டத்தினால பெரிதளவுல பாதிக்கப்படலாம். மீன் வளம் ரொம்பவே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பொதுவாகவே எண்ணெய் கசிவோ சரி, இல்லை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் ஆழ்கடல்ல நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மீன்களோட வளம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுவுமே மீனவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு திட்டத்தினால. அடுத்து என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலுக்கு இந்த ஒரு திட்டம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய உயிரியல் பாதுகாப்பு மண்டலமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ஒரு எண்ணெய் கிணறோட கசிவோ ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்றப்ப கடல்ல ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய பவளப்பாறைகள், கடல்வாழ் உயிரினங்களை அது பெரிதளவுல பாதிக்கும். அது கடல்வாழ் உயிரினங்களுக்கு மட்டும் இல்லாம பொதுமக்களுக்குமே மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா எண்ணூர்ல நடந்த ஒரு சின்ன எண்ணெய் கசிவுவே பாத்தீங்கன்னா சரி பண்றதுக்கு கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் மூலியமா ஆழ்கடல்ல ஒரு எண்ணெய் கசிவு ஏற்படுது அப்படின்றப்ப கண்டிப்பா கடல்வாழ் உயிரினங்களுக்கு மட்டும் இல்லாம மக்கள் நம்மளுக்குமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கடலோர பகுதிகளுக்கு, இந்த ஒரு திட்டத்து நடக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த ஒரு திட்டத்தை நடக்கக்கூடிய இடங்கள்ல பரப்பளவுக்கு கிட்டத்தட்ட 21 தீவுகள் இருக்காம். ஸோ அந்த தீவுகளோட பரப்பளவுலையுமே சரி, அந்த தீவோட கட்டமைப்புகள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னும், அந்த தீவுகளோட அளவு குறையப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடல் அரிப்பு அப்படின்றது அதிகமாகலாம் அப்படின்றதையுமே கணிக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கடல் அரிப்புனால திருச்செந்தூர் கோயில் கிட்ட இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளா இருக்கட்டும், நிறைய பகுதிகளில் இப்ப கடல் அரிப்பு அப்படின்றது ரொம்ப சாதாரணமா நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு திட்டத்தினால அதுவுமே பாத்தீங்கன்னா அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆதாம் பாலம்னு சொல்லக்கூடிய ராமல் பாலத்தோட
நேச்சுரலான அந்த கட்டமைப்பு வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிக்கப்படுது. ஸோ இந்த ஒரு திட்டத்தினால நிறைய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க நிலைமையில தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓஎன்ஜிசிக்கு இந்த ஒரு திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன மாதிரி தடுக்கப்படும், இந்த ஒரு இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்றப்ப அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. மீனவர்களோட வாழ்வாதாரமும் அதில் பாதிக்கப்படுது, மீன் வளமும் பாதிக்கப்படுது, கடலோர பகுதிகளுமே வந்து அதனால பாதிக்கப்படுது. அப்படின்றப்ப இந்த ஒரு திட்டம் தேவையா அப்படின்றத தாண்டி இதுக்கான சொல்யூஷன்ஸா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகளுமே இருக்கு. நீங்க இந்த ஒரு திட்டத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறேன். நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். until then is bye from Divya.